வணக்கம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது புதிதாக தமிழ்நாடு அரசின் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் விஜய் அவர்கள். தற்பொழுது அவர் தலைமைச் செயலகம் வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளின் அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டார். இந்த நிலையில் உடனடியாக முதலமைச்சர்களுக்கு 2 தனிச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சரின் தனிச் செயலாளராக செந்தில்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தவர். தற்பொழுது அவர் முதலமைச்சரினுடைய அலுவல் பணிகளை கவனித்துக் கொள்வார் என்றும் சொல்லப்படுகிறது. முதலமைச்சராக 2வது தனிச் செயலாளராக லட்சுமி பிரியா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆதி திராவிட துறை செயலாளராக இருந்தவர் லட்சுமி பிரியா. தற்பொழுது அவர் 2வது செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 2 செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தற்பொழுது முதல் கட்டமாக 2 செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. விரைவில் அதே போன்று தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், டிஜிபி, கமிஷனர் உள்ளிட்டோர் மாற்றப்பட இருக்கிறார்கள். அடுத்தடுத்த நாட்களில் அதிகாரிகள் அனைவரும் மாற்றப்பட்டு தாவேகா அரசின் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது திமுக அரசால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். விரைவில் கலெக்டர்கள் மாற்றமும் வரும் என்றும் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் வட்டாரங்கள் தெரிவிப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இன்றைய தினம் ஒரு விரிவான ஆலோசனை மேற்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தனிச் செயலாளர்கள் அவர்கள் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முதல்வரின் முகாம் இல்லத்தில் வந்து பார்த்தோம்னால் முகாமிட்டு இந்த ஆலோசனைகளை மேற்கொள்வார்கள். கடந்த திமுக அரசின் வந்து பார்த்தோம்னால் கடன்கள், அதே போன்று மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும், அதே போன்று ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை அடுத்து புதிதாக செயல்படுத்துவதா அல்லது அதை தொடர்வதா அல்லது அதை விடுத்துவிட்டு தாவேகா அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதா உள்ளிட்டவை குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்து அமைச்சர்களும் அவர்களுடைய அலுவலகங்களில் தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்களுடைய செயலாளர்களும் விரைவில் மாற்றப்படலாம் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது.